அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பான 8ஆம் வகுப்பு மாணவர்களே, உங்களின் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. நாம் இப்பொழுது இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் 1 யூனிட் 3 சர் ஐசக் நியூட்டன் த இன்ஜீனியஸ் சயின்டிஸ்ட் என்ற ஒரு தலைப்பில் சர் ஐசக் நியூட்டன் என்ற ஒரு தலைசிறந்த அறிவாளியை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல அதை பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தை பார்த்துட்டு நம்ம அந்த பாடத்துக்குள்ளே போகலாம். 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் 1 யூனிட் 3 ப்ரோஸ் சர் ஐசக் நியூட்டன். இந்த பாடமானது உங்களுடைய இங்கிலீஷ் புக்கில் பேஜ் நம்பர் 63 to 65 இருக்கு. இதில் முதல் பகுதியை தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இது 2 பகுதி. இந்த பாடமானது 2 பகுதியாக பிரிக்கப்பட்டது. திஸ் லெசன் இஸ் டிவைடட் இன்டு 2 செக்ஷன். செக்ஷன் 1 பேஜ் நம்பர் 63 to 65 இருக்கு. உங்கள் புக்கை எடுத்து வச்சுக்கிடுங்க. இந்த புக்கை எடுத்து வச்சுட்டு நான் வாசிக்கிறது நீங்களும் சேர்ந்து வாசிங்க. அதனுடைய அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கிடுங்க. சரிதானா? இவர் தான் சர் ஐசக் நியூட்டன், ஒரு தலை சிறந்த ஒரு விஞ்ஞானி. இங்கிலாந்து நாட்டில் பிறந்தவர், இங்கிலாந்து நாட்டுக்காரர். அண்டவெளியில் உள்ள இரு பொருட்கள் ஒன்றை ஒன்று அவற்றினுடைய எடைகளின் பெருக்கல் பலனுக்கு நேர் விகிதத்திலும் அவற்றுக்கிடையே உள்ள தூரத்தின் இருமடிக்கு எதிர் விகிதத்திலும் ஒன்றை ஒன்று ஈர்த்து கொள்ளும் என்ற விதியை முதல்ல கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா நியூட்டன் தான் கண்டுபிடிச்சார். ஒரு பூமி இருக்கு, பக்கத்தில் செவ்வாய் கிரகம் இருக்கு, ரெண்டு ஒன்று ஈர்த்துக்கிட்டு பூமியை சூரியனை சுற்றிட்டு வருது, ஒன்று மோதலை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை இவர் கண்டுபிடிச்சார். யாரு? சர் ஐசக் நியூட்டன். அதே போன்று அவருடைய முக்கியமான கண்டுபிடிப்பு ஒன்றான புவியீர்ப்பு விசை. ஆப்பிள் மரத்திலிருந்து ஆப்பிள் கீழே விழுந்த உடனே ஏன் ஆப்பிள் கீழே விழுது, மேலே போகாமல் ஏன் கீழே விழுந்துச்சு அப்படின்னு ஒரு காரணத்தை ஆராய்ஞ்சு பூமி அதை இழுக்குது, அப்போ புவியீர்ப்பு விசை ஒன்று உண்டு, கிராவிட்டி ஒன்று உண்டுன்னு என்ன செஞ்சார்? கண்டுபிடிச்சார். அதே மாதிரி டெலஸ்கோப்பை, கலிலியோ கண்டுபிடிச்ச டெலஸ்கோப்பை அவர் மேலும் என்ன செஞ்சார்? மெருகேற்றினார். அதன் மூலமாக தூரத்தில் உள்ள விண்வெளியில் உள்ள பொருட்களை பார்த்தார். இது டெலஸ்கோப், தூரமாக உள்ள பொருளை பார்க்குது. அதுபோக சூரிய ஒளிய வானவில் நிறத்தில் 7 நிறமாக என்ன செஞ்சார்? பிரித்தார். யார்? சர் ஐசக் நியூட்டன். அதுக்கு முக்கியமான கண்டுபிடிப்பில் ஒன்று அது. இந்த ஒளியியல் பாடத்தில் வரக்கூடிய முக்கியமான கண்டுபிடிப்புகளில் ஒன்று. அடுத்தது நியூட்டனுடைய 3வது இயக்கவியல் விதியான ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான எதிர்விசை உண்டு என்ற தத்துவத்தின் அடிப்படையில் ராக்கெட் ஆனது கீழ் நோக்கி புகையை விட்டுட்டு அதுக்கு சமமாக எங்கு நோக்கி போகுது அப்படின்னா மேல் நோக்கி போகுது. அப்போ ராக்கெட் இயங்குவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா நியூட்டனுடைய 3வது இயக்கவியல் விதி. ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான எதிர்விசை உண்டு. எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னார். அவர் மொத்தம் 3 விதமான விதிகளை சுருக்கமாக சொல்லியிருக்காரு. நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா, 3 விதிகள் இருக்கு. உங்களுடைய அறிவியல் பாட புத்தகத்தில் 9ஆம் வகுப்புலையும் 10ஆம் வகுப்புலையும் 11ல் பிசிக்ஸ்லையும் நீங்க என்ன செய்வீங்க? அதை பற்றி விரிவாக படிப்பீங்க. சரி, ஆக்சுவலி இந்த பாடத்தில் உள்ள சுருக்கமான இது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்க போகிற பாடத்தினுடைய சுருக்கமான கதை என்னன்னா, சர் ஐசக் நியூட்டன் அவர் இங்கிலாந்தில் பிறக்கிறாரு. பிறந்த கொஞ்ச நாளில் அவள் அப்பா இறந்து போயிடுறாங்க. அதனால் அவள் அம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணிடுறாங்க. அவங்களுடைய பாட்டி கிராண்ட் மதருடைய அரவணைப்பில் தான் சர் ஐசக் நியூட்டன் வளர்ந்து வர்றாரு. சின்ன பிள்ளையா இருக்கும்போது பெரிய அறிவாளியாக இருந்தார். ஒவ்வொன்றா கூர்ந்து கவனிப்பார். அவர் ஒரு கிளாக் மேக்கர், கடிகாரம் உருவாக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட அப்ரெண்டிஸாக வேலைக்கு சேர்ந்தார். அங்கே போய் என்ன செஞ்சார்? நிறைய கடிகாரங்கள் உருவாக்குனார். சன்டயல் சூரிய கடிகாரத்தை உருவாக்குனார். வாட்டர் கிளாக் தண்ணீர் கடிகாரத்தை உருவாக்குனார். சொந்தமாக ஒரு விண்டுமில் இயங்கக்கூடிய ஒரு காற்றாலையை உருவாக்குனார். இதுதான் செக்ஷன் 1ல் வரக்கூடிய முக்கியமான பகுதிகள். சரிதானா? இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த பாடத்துக்குள்ள போகலாம். யூனிட் 3 ப்ரோஸ் சர் ஐசக் நியூட்டன் த இன்ஜீனியஸ் சயின்டிஸ்ட் நாதானியல் ஹாத்தோர்ன் அப்படிங்கிறவர் இந்த புக் எழுதியிருக்கிறார். முதல்ல வார்ம் அப். இன் பேர்ஸ் ஐடென்டிஃபை த கிரேட் திங்கர்ஸ் ஆஃப் வேர்ல்ட் அண்ட் ரைட் த நேம்ஸ் ஃப்ரம் த பாக்ஸ். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் வாழ்ந்த தலை சிறந்த விஞ்ஞானிகள், எழுத்தாளர்கள், அப்புறம் கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள், அதாவது சிந்தனையாளர்கள், இவங்களை பற்றி நம்ம முதல்ல பார்த்து சர் ஐசக் நியூட்டனை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புத்தா, சி.வி. ராமன், பிளாட்டோ, ஐன்ஸ்டீன், விவேகானந்தா, அரிஸ்டாட்டில், ஏபிஜே அப்துல் கலாம், சாக்ரட்டிஸ், இவங்கெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் அவங்கவுங்க தலை சிறந்த விஞ்ஞானிகளாகவும் இலக்கியவாதிகளாகவும் எழுத்தாளர்களாகவும் பேச்சாளர்களாகவும் திறந்தவங்க, விஞ்ஞானிகளாகவும் இருந்தவங்க. இப்போ இவர் யாரு, இவர் யாரு, இவர் யாரு, இவர் யாரு? இப்போ இவர் நம்மளுக்கு தெரியும், விவேகானந்தர்.
இவர் யாரு நம்மளுக்கு உடனே சொல்லிடலாம், ஏபிஜே அப்துல் கலாம். இவர் யாரு, புத்தர் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இவங்க புத்தர் வந்து புத்த சமயத்தை தோற்றி விட்டவர். ஏபிஜே அப்துல் கலாம் ராக்கெட் விஞ்ஞானி. விவேகானந்தா கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டிஸ். அவர் இந்து மத கருத்துக்களை விரிவாக சொல்லக்கூடியவர். அதுக்கப்புறம் இவர் யாரு, இவர் வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். இவர் வந்து சர் சி வி ராமன். இவங்க யாருன்னு இப்போ நம்ம தெரியல, அப்படித்தானே? இப்போ நம்ம இவங்கள என்ன செஞ்சிருவோம், பார்த்துருவோம். முதல்ல உள்ள ஒரு அரிஸ்டாட்டில், உங்கள் புக்கில் இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு கீழே அந்த இது கீழே பேனாட்டி எழுதிக்கிடுங்க, அரிஸ்டாட்டில். அடுத்தவர் யார், விவேகானந்தா. இவங்க யாரு, ஏபிஜே அப்துல் கலாம். இவர் யாரு, புத்தா. இவர் யாரு, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். சாக்ரட்டிஸ், சி வி ராமன், பிளாட்டோ. சாக்ரட்டிஸும் பிளாட்டோவும் கிரேக்க தத்துவ ஞானிகள், சரிதானா? அரிஸ்டாட்டிலும் கிரேக்க தத்துவ ஞானி தான். சாக்ரட்டிஸ் ஒரு சயின்டிஸ்டும் கூட. அது மாதிரி பிளாட்டோ ஒரு சயின்டிஸ்ட் தான். அரிஸ்டாட்டில் தத்துவ ஞானி ப்ளஸ் சயின்டிஸ்ட் தான் அவங்க, சரியா? இவங்கெல்லாம் பெரிய பெரிய அறிவாளிகள், தத்துவ ஞானிகள், அப்புறம் வந்து விஞ்ஞானிகள். இவங்கெல்லாம். செக்ஷன் 1 ரீடிங். முதல் பகுதியை பார்க்க போகிறோம். சார் ஐசக் நியூட்டன் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா, விண்டு மில் உருவாக்குனாரு, வாட்டர் கடிகாரம், நீர் கடிகாரத்தை உருவாக்குனாரு, சூரிய கடிகாரத்தை உருவாக்குனார். எப்போ அப்படின்னா, அவர் பெரிய வயசுல இல்லை, உங்களை போன்று ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய தருணத்தில் அந்த வயசுல உள்ள தருணத்தில் அவர் என்ன செய்யறாரு, இந்த கண்டுபிடிப்புலாம் கண்டுபிடிக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து கேம் விளையாடுவோம், நம்ம ஏதாவது சினிமா பாட்டு படிப்போம், நம்ம நேரத்தை போக்குவோம், கோழிக்குண்டு விளையாடலாம், பம்பரை விளையாடலாம், இப்படி நம்ம நேரத்தை போக்கும். ஆனால் அவர் தன்னுடைய 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய இந்த 10 to 15 வயசுல சிறு பிராயத்திலிருந்தே அவர் ஒரு பெரிய அறிவாளியாக இருந்தார். எந்த மிஷின் எப்படி வேலை செய்யுது, நம்ம எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு திறமை இருந்து புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் ஆர்வப்பட்டார், கண்டுபிடிக்கவும் செஞ்சார். நம்முடைய பருவத்தில் நம்ம வந்து அப்படி கண்டுபிடிக்காம இருக்கிறதுக்கு காரணம் வந்து, நம்ம அப்படி என்ன செய்யலை, நம்ம அந்த சிந்தனையை செலுத்தலை. ஒரு சிந்தனையை ஒரு மனுஷன் ஒரு விஷயத்துல செலுத்தினோம்னா அதுக்கு கண்டிப்பாக விளைவு இருக்கும். அப்போ நாமளும் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கணும் என்பது இந்த பாடத்துடைய நோக்கம், சரியா? நமக்குள்ள அந்த அறிவு வரணும். நம்மளும் நிச்சயம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை வந்து சார் ஐசக் நியூட்டனை வந்து அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை பார்த்து நாமளும் என்ன செஞ்சுக்கணும், கற்றுக்கணும் என்பதற்காக தான் இந்த பாடம். ரீட் த ஃபாலோவிங் பேசேஜ் ஆன் சார் ஐசக் நியூட்டன். இந்த பாடத்தை நீங்கள் நம்ம வாசிக்க போகிறோம், சரிதானா? ரீட் த ஃபாலோவிங் பேசேஜ் ஆன் சார் ஐசக் நியூட்டன். ஐசக் நியூட்டனை பற்றி உள்ள இந்த பேராகிராஃபை நம்ம என்ன செய்ய போகிறோம், வாசிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு, ஆன் கிறிஸ்மஸ் டே, ஒரு கிறிஸ்மஸ் நாளில், கிறிஸ்து பிறந்த நாளில், ஆன் கிறிஸ்மஸ் டே இன் த இயர் 1642 ஐசக் நியூட்டன் வாஸ் born at the small village of Woolsthorpe in England. அப்போ ஐசக் நியூட்டன் எப்போ பிறந்தாரு, 1642 ஒரு கிறிஸ்துமஸ் நாளில் ஐசக் நியூட்டன் பிறந்தார். எந்த வில்லேஜில் பிறந்தார் அப்படின்னா, வூல்ஸ்தோப் அப்படிங்கிற வில்லேஜில், இங்கிலாந்து நாட்டில் உள்ள வூல்ஸ்தோப் அப்படிங்கிற வில்லேஜில் அவர் பிறந்தார், சரிதானா? ஆன் கிறிஸ்மஸ் டே இன் த இயர் 1642 ஐசக் நியூட்டன் வாஸ் born at the small village of Woolsthorpe in England. இங்கிலாந்து தான் பிறந்தார். இதுதான் கிறிஸ்துமஸ் தினம். அதில் வந்து ஒரு சாண்டா கிளாஸ் வருவார், குழந்தைகளுக்கு பரிசு கொடுப்பாரு. இந்த மாதிரி கிறிஸ்துமஸ் ட்ரீ இருக்கும். மெர்ரி கிறிஸ்துமஸ் என்ற வாழ்த்துக்கள் அந்த தினத்தில் ஒலிக்கும். இதுதான் சார் ஐசக் நியூட்டன் பிறந்த வீடு. வூல்ஸ்தோப் என்ற கிராமத்தில், இங்கிலாந்தில் சார் ஐசக் நியூட்டன் பிறந்த வீடு இதுதான். அவர் பிறக்கும்போது இந்த குழந்தை, சின்ன பையன் இருக்கான்ல, இந்த பையன் லிட்டில் டிட் ஹிஸ் மதர் திங் when she beheld her newborn baby. நம்ம பெற்றிருக்க இந்த சின்ன குழந்தை, that he was destined to explain many matters which had been a mystery ever since the creation of the world. உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து, the creation of the world, உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து எதெல்லாம் ரகசியமா இருக்கோ அந்த ரகசியத்தை எல்லாம் விளக்கக்கூடியவர், நம்ம விளக்கக்கூடிய ஒரு குழந்தையைத்தான் நம்ம பெற்றெடுத்திருக்கோம் அப்படின்னு யாருக்கு தெரியாது அப்படின்னா, அவ அம்மாவுக்கு தெரியாது. லிட்டில் ஹிஸ் மதர் திங், அவ அம்மா நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. when she beheld her newborn baby, புதுசா நம்ம இந்த குழந்தையை பெற்றிருக்கணும். இந்த குழந்தை தான் உலகத்தில் உள்ள எல்லா விதமான, அதாவது உலகம் பிறந்ததிலிருந்து இதுவரைக்கும் விளக்க முடியாத பலவிதமான புதிர்களை விளக்கி சொல்லக்கூடிய ஒரு குழந்தையத்தான் நம்ம பெற்றெடுத்திருக்கிறோம் அப்படின்னு யாருக்கு தெரியாது அப்படின்னா,
அம்மாவுக்கு தெரியாது. ஐசக்ஸ் ஃபாதர் பீயிங் டெட், ஐசக்கோட அப்பா இறந்ததுனால மிஸ்ஸஸ் நியூட்டன் வாஸ் மேரிட் அகெயின். அம்மா வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. டு எ கிளர்ஜி மேன், ஒரு சர்ச்சில் வேலை பார்க்கக்கூடிய பிரைஸ். அவர் சர்ச்சில் ஃபாதர் இருக்காங்கள, ஃபாதர், அவரை கிளர்ஜி மேன் ஃபாதர். சர்ச்சில் வேலை பார்க்கக்கூடிய ஃபாதரை, ஒரு வெள்ளை அங்கி போட்டுட்டு இருப்பாங்கல்லப்பா, ஆமன்னு சொல்லுவார்ல, அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. யாரு? ஐசக்கோட அம்மா. அப்போ ஐசக்கோட நிலை, ஐசக் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் மிஸ்ஸஸ் நியூட்டன் வாஸ் மேரிட் அகெயின் டு எ கிளர்ஜி மேன் அண்ட் வென்ட் டு ரெசைட் அட் நார்த் விதாம். அவங்க எங்கே போயிட்டாங்க? அம்மா நார்த் விதாமுக்கு போயிட்டாங்க. யாரோட வாழ்றதுக்கு? அந்த ஃபாதரோட, அந்த புதிய கணவரோட வாழ்றதுக்கு போயிட்டாங்க. அப்போ ஐசக்கோட நிலைமை என்னன்னா, ஐசக் வாஸ் லெஃப்ட் டு த கேர் ஆஃப் ஹிஸ் குட் ஓல்டு கிராண்ட் மதர். அப்போ ஐசக் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, அவருடைய கிராண்ட் மதர், அவ பாட்டி கிட்ட அவங்களுடைய கவனிப்பில் விட்டுட்டு போயிட்டாங்க. யாரு? அவன் அம்மா. நீ வளர்த்துக்கோ, உன் பேரனை நீ வளர்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. யாரு? அந்த கிராண்ட் மதர் வந்து, அந்த பாட்டி வந்து ரொம்ப நல்லவங்க. ஹூ வாஸ் வெரி கைண்ட் டு ஹிம், ரொம்ப அவங்க மேல அன்பா இருப்பாங்க. கைண்ட்னா அன்பு. ஹூ வாஸ் வெரி கைண்ட் டு ஹிம், ஐசக் மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க. அண்ட் சென்ட் ஹிம் டு ஸ்கூல், அவரை ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வச்சாங்க. யார? ஐசக் நியூட்டனை. இன் ஹிஸ் ஏர்லி இயர்ஸ், அவருடைய சிறு வயசுல ஐசக் வாஸ் chiefly remarkable for his ingenuity. தன்னுடைய in his early years, Isaac was chiefly remarkable for his ingenuity. இன்ஜெனியூட்டினா என்ன அப்படின்னா, தன்னுடைய திறமையால புதிய புதிய விஷயங்களை கற்பனை பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய திறமை யாருக்கு இருந்துச்சுன்னா, ஐசக் நியூட்டனுக்கு இருந்துச்சு. அதனால் அப்படித்தான் அவர் என்ன செய்யப்பட்டார்? யாவப்படுத்தப்பட்டார். அவருடைய சிறு வயசுல அவர் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம், அவருடைய அந்த அறிவு அவருக்கு இருந்துச்சு. யாருக்கு? ஐசக் நியூட்டனுக்கு. இன்ஜெனியூட்டி இன் ஆல் மெக்கானிக்கல் ஆக்குபேஷன், என்ன விதமான ஒரு மெக்கானிக்கல் ஒரு மிஷின் இருந்துச்சுன்னா அந்த மிஷின்ல என்னென்ன உண்டு, ஒரு கார் இருந்துச்சுன்னா அந்த கார்ல என்னென்ன உண்டு, ஒரு கடிகாரம் இருந்துச்சுன்னா அந்த கடிகாரத்துல என்னென்ன உண்டு, அதை கலத்தி மாட்டி திரும்ப வேலை செய்ய வச்சிருவாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல், அந்த அறிவு யாருக்கு இருந்துச்சு அப்படின்னா ஐசக் நியூட்டனுக்கு இருந்துச்சு. இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். ஒரு கார் இருந்துச்சுன்னா ஒரு காரோ, ஒரு கடிகாரமோ, ஒரு என்ன பொருளா இருந்தாலும், ஒரு விண்டு மில்லோ, அந்த விண்டு மில்லை பார்த்து அப்படி என்ன செஞ்சிருவாரு? சின்னதா உருவாக்கிடுவார். அந்த அளவுக்கு ஒரு திறமை யாருக்கு இருந்துச்சு அப்படின்னா இன்ஜெனியூட்டி, அந்த கற்பனை திறமை, அந்த அறிவு, அந்த யாருமே எண்ணி பார்க்க முடியும் அந்த ஒரு சிறந்த அறிவு யாருக்கு இருந்துச்சுன்னா ஐசக் நியூட்டன். இன்னும் ஆல் மெக்கானிக்கல் ஆக்குபேஷன், அவருடைய மூளைக்குள்ள அந்த அறிவு அவருக்கு இருந்துச்சு. யாருடைய மூளைக்குள்ள? சார் ஐசக் நியூட்டனுக்கு மூளைக்குள்ள. ஹி ஹேட், அவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஹி ஹேட் எ செட் ஆஃப் லிட்டில் டூல்ஸ், அவர் கையில சின்ன சின்ன ஆயுதங்கள் அவர்கிட்ட இருந்துச்சு. என்ன ஆயுதம்? இந்தந்த ஆயுதங்கள். அண்ட் சாஸ் ஆஃப் வேரியஸ் சைசஸ், அண்ட் சாஸ் ஆஃப் ரம்பம், அண்ட் சாஸ் ஆஃப் வேரியஸ் சைசஸ், ரம்பங்கள் அவர்கிட்ட பல வகையில் இருந்துச்சு. மேனுஃபேக்சர்டு பை ஹிம்செல்ஃப், அவராகவே அதை உருவாக்கியிருந்தார். அவராக உருவாக்கின சின்ன சின்ன டூல்ஸு. அதுக்கப்புறம் இந்த நம்ம வீட்டில் வச்சிருப்போம் சுத்தியல், 10 குரடு, அதுக்கடுத்து இந்த ஆணி, இந்த சுத்தியல், இதை வெரைட்டி ஆஃப் சுத்தியல். அதுக்கப்புறம் இந்த ரம்பம் இருக்குல்ல, இந்த பிளேடு உள்ளது, இதெல்லாம் அவர் சொந்தமாக உருவாக்கி வச்சிருந்தார். எப்போ? சின்ன பிள்ளையிலே. ஹி ஹேட் எ செட் ஆஃப் லிட்டில் டூல்ஸ் அண்ட் சாஸ் ஆஃப் வேரியஸ் சைசஸ் மேனுஃபேக்சர்டு பை ஹிம்செல்ஃப், அவராகவே உருவாக்கி வச்சிருந்தார். யாரு? சார் ஐசக் நியூட்டன். எதுக்கு? இந்த மாதிரி விதவிதமான சரி விண்டு மில்லு, அப்புறம் வந்து புதிய புதிய கண்டுபிடிப்புகளை அவர் செய்யறதுக்கு அவர் என்ன செஞ்சார்? இந்த தானே உருவாக்கின லிட்டில் டூல்ஸு அண்ட் வேரியஸ் சாஸ் ஆஃப் வேரியஸ் சைஸஸை வச்சிருந்தார். இது அவர்கிட்ட இருந்த சின்ன சின்ன டூல்ஸ். சரிதானா? யார்கிட்ட இருந்தது? ஐசக் நியூட்டன் இருந்தது. நம்மள்ட்ட என்ன இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். நம்மள்ட்ட ஒன்றும் இருக்காது. நம்மள்ட்ட செல்போனையும் அது டேப்லெட்டையும் தவிர வேற எதுவுமே இருக்காது. ஆனால் அவர் சின்ன பிள்ளையிலேயே அவர் என்ன செஞ்சிட்டாரு? இந்தந்த தானாகவே உருவாக்கி வச்சிருந்தார். ஆக்ஷாவை உருவாக்கி வச்சிருந்தாரு. சுத்தியில உருவாக்கி அவர் தானாக வச்சிருந்தார். ஒரு ஆசாரி மாதிரின்னு வச்சுக்கிடுவோமா. வித் எய்ட் ஆஃப் தீஸ்,
அவர் வச்சிருந்த அந்த சாஸு, அந்த டூல்ஸ், அந்த ரம்பம், அந்த டூல்ஸை வச்சுக்கிட்டு வித் த எய்ட் ஆஃப் உதவி, இதனுடைய உதவினால, வித் எய்ட் ஆஃப், எய்டுனா உதவி, வித் த எய்ட் ஆஃப் தீஸ், இதனுடைய உதவினால ஐசக் கான்ட்ரிபியூட் டு மேக் மெனி கியூரியஸ் ஆர்டிகிள்ஸ். நிறைய விதமான இதை கண்டுபிடிச்சார். என்ன செஞ்சார்? யாரு? நிறைய விதமான பொருட்களை உருவாக்கினார். அட் விச் ஹி ஒர்க்டு வித் சோ மச் ஸ்கில். அவருக்கு at which he worked with so much skill that he seemed to have been born with a saw or chisel in his hand. அதாவது இவர் இந்த புதிய புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குறதை பார்த்து எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த குழந்தை வந்து பிறக்கும் போதே சாவையும் அல்லது இந்த உளி, இந்த சாவையும் உளியையும் கையில வச்சுட்டு தான் பிறந்துச்சோ அப்படிங்கிற எண்ணக்கூடிய அளவுக்கு அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, தன்னுடைய ஒர்க்கில், தன்னுடைய சின்ன பிள்ளையிலேயே என்ன செஞ்சார், பலவிதமான இதை என்ன செஞ்சார், உருவாக்கி காமிச்சார். அண்ட் விச் ஹி ஒர்க்டு வித் சோ மச் ஸ்கில். நிறைய விதமான அவர்கிட்ட என்ன இருந்துச்சு அப்படின்னா ஸ்கில்னா என்ன அப்படின்னா, சோ மச் ஸ்கில், பல திறமைகளை அவர்கிட்ட நிறைய இருந்துச்சு. அதை பார்த்து அவர் நிறைய புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சாரு. அதனால எல்லாரும் எப்படி நினைப்பாங்கன்னா, that he seemed to have been born with a saw or chisel in his hand. தன்னுடைய குழந்தை பிறக்கும் போதே அவர் கையில இந்த உளியும் சீசல், உளி இதுக்கு பேர் சீசல், இதுக்கு பேர் என்னது சா, ஒளியையும் சாவையும் கையில, ரெண்டு கையிலையும் சேர்த்து பிறந்தாரோ அப்படிங்கிற எண்ணக்கூடிய அளவுக்கு அவருடைய வேலைகள் இருந்துச்சு. த நெய்பர்ஸ், பக்கத்து வீட்டுக்காரங்க, லுக்டு வித் வாஸ்ட் அட்மிரேஷன், அவரை பெரிய ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. அட் த திங்ஸ் விச் ஐசக் மேனுஃபேக்சர்ட், ஐசக் என்னென்ன கண்டுபிடிப்புலாம் கண்டுபிடிச்சாரோ அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியத்தோட அவரை பார்த்தாங்க. அண்ட் ஹிஸ் ஓல்டு கிராண்ட் மதர், அவ அம்மா இருக்காங்க, பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க இந்த கண்டுபிடிப்புனால ஐசக்கு பேரும் போலும் கிடைக்குது, ஐசக் எல்லாரும் ஆச்சரியத்தோட பார்க்காங்கிறதுனால அவங்க அவரை பற்றி பேசாத நாளே கிடையாது. ஐ சப்போஸ் வாஸ் நெவர் வீரி ஆஃப் டாக்கிங் அபவுட் ஹிம். தாம் பேரனை பற்றி, தாம் பேரனுடைய அருமை பெருமைகளை பற்றி, டாக்கிங் அபவுட் ஹிம், அவரை பற்றி பேசாத நாளே கிடையாது. பேசினா அவங்களுக்கு வாயே வலிக்காது. அந்த அளவுக்கு தன்னுடைய பேரனை பற்றி அவங்க கிராண்ட் மதர், அவங்க பாட்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஹீ வில் மேக் எ கேபிட்டல் ஒர்க்மேன், ஒரு நாள் அவன் பெரிய வேலைக்காரனா வந்துடுவான், ஒன் ஆஃப் தீஸ் டேஸ் அப்படின்னு சொன்னாங்க. யாரு? ஹீ வில் மேக் எ கேபிட்டல் ஒர்க்மேன் ஒன் ஆஃப் தீஸ் டேஸ், ஒரு நாள் அவன் சிறந்த பெரிய வேலைக்காரனா வந்துடுவான் அப்படின்னு யார் சொன்னா? அவ பாட்டி சொன்னாங்க. ஷீ வுட் ப்ராபப்ளி சே, அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, நோ ஃபியர், கவலையே வேண்டாம், பட் வாட் ஐசக் வில் டூ வெல் இன் த வேர்ல்ட். ஐசக் வில் டூ வெல் இன் த வேர்ல்ட், இந்த உலகத்துல ஐசக்கு சிறந்த காரியத்தை செய்வான். அண்ட் பி எ ரிச் மேன் பிஃபோர் ஹி டைஸ், அவன் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பணக்காரனா வந்துடுவான், அது மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு ப்ராபப்ளி சே அடிக்கடி சொல்லுவாங்க. யாரு? அவங்களோட பாட்டி. அவரை பற்றி பேசாத நாள் கிடையாது. அவரை பற்றி பேசினா அவங்களுக்கு வாயே வலிக்க, அந்த அளவுக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் தலை சிறந்த ஹீ வில் மேக் எ கேபிட்டல் ஒர்க் மேன் ஒன் ஆஃப் தீஸ் டே, ஒரு நாள் தலை சிறந்த வேலைக்காரனா வந்துடுவான். ஷீ வுட் ப்ராபப்ளி சே நோ ஃபியர், கவலையே வேண்டாம், பட் வாட் ஐசக் வில் டூ வெல் இன் த வேர்ல்ட், இந்த உலகத்தில் ஐசக் நல்லதே செய்வான். அண்ட் பி எ ரிச் மேன் பிஃபோர் ஹி டைஸ், அவ இறந்து போறதுக்குள்ள பெரிய பணக்காரனா தான் இறந்து போவான்னு அவ பாட்டி சொல்றாங்க. இப்போ ஐசக்குடைய ஃப்ரெண்டு, சம் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஐசக்குடைய ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் சொல்றாங்க, நோ டவுட், அதுல எந்த சந்தேகம் இல்லை, அட்வைஸ்டு ஐசக் கிராண்ட் மதர்கிட்ட போய், ஐசக்குடைய பாட்டிகிட்ட போய் சொல்றாங்க, டு அப்ரெண்டிஸ் ஹிம் டு எ கிளாக் மேக்கர், அவர் இப்படி வேலை தெரிந்த ஒரு வேலைக்காரனை, எல்லா கண்டுபிடிப்புலையும் புதிய புதிய சின்ன சின்ன கண்டுபிடிப்புலாம் கண்டுபிடிக்கிறான், அவனை இந்த கிளாக் மேக்கர், கிளாக் உருவாக்குவாங்கல்ல, மணி கடிகாரம் உருவாக்குவாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் ஒரு வேலையாள சேர்த்து விட சொல்றாங்க. அப்ரெண்டிஸ், அவங்கள்ட்ட போய் ஒரு வேலை செய்வனா சேர்த்து விடுங்க அப்படின்னு ஐசக்கோட ஃப்ரெண்டு ஒரு கிராண்ட் மதர்கிட்ட என்ன செய்யறாங்க, அட்வைஸ் பண்றாங்க, போய் சேர்த்து விட சொல்லி உபதேசம் பண்றாங்க. உடனே என்ன செய்யறாங்க, கிளாக் மேக்கர், கிளாக் உருவாக்கக்கூடியார், ஃபார் பிசைட்ஸ் ஹிஸ் மெக்கானிக்கல் ஸ்கில், இந்த எந்திரங்களை பற்றி உள்ள அறிவு அவனுக்கு இருக்கிறதுனால அவனை கொண்டு சேர்த்து விடுங்கன்னு சொல்றாங்க. The boy seemed to have a taste for mathematics.
இவருக்குள்ள மெக்கானிக்கல் அந்த இயந்திர அறிவு இருக்கிறனாலையும் அவருக்கு கணித அறிவு நிறைய இருக்கு. யாருக்கு? ஐசக் நியூட்டனுக்கு. கணக்குனாலே பாதி பேருக்கு பிடிக்கும், முக்கால்வாசி பேருக்கு பிடிக்கும். ஆனா இவருக்கு பிடிக்கும். என்ன காரணம்னா, ஒரு மெக்கானிக்கல் ஒரு பொருளை செய்யணும்னா அதுக்குள்ள நீள அகலம், அது எவ்வளவு தூரம் வரும் என்று கணக்கு போட்டு பார்த்து தான் என்ன செய்ய முடியும். மரத்தை அறுக்க முடியும், இரும்பை வெட்ட முடியும், எல்லாத்தையும் செய்ய முடியும். அப்போ இந்த கணக்கு அவருக்கு பிடிச்சதுனால ஃபார் பிசைட்ஸ் ஹிஸ் மெக்கானிக்கல் ஸ்கில், அந்த எந்திர அறிவு அவருக்கு இருந்த போதும் இருக்கும். அதே சமயத்தில் அவருக்கு கணித அறிவு இருந்ததுனால which would be very useful to him in that profession. இந்த ரெண்டும் மெக்கானிக்கல் ஸ்கில்லும் கணித அறிவும் சேர்ந்து which would be very useful, அவருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. டு ஹிம், அவருக்கு இன் தட் ப்ரொஃபஷன், எந்த ப்ரொஃபஷனில் அவர் புதிய கண்டுபிடிக்கல அந்த ப்ரொஃபஷனில் அவருக்கு பயனுள்ளதாக இருந்தது. And then in due time, இந்த இடைவெளியில ஐசக் would set up for himself. அவர் என்ன செய்யறாரு? தனக்கு தானே ஒரு இதை செட்டப் பண்றாரு. and would manufacture curious clocks. புதிய கடிகாரங்களை உருவாக்குறாரு. like those that contain set of dancing figures. அது வரைக்கும் சாதாரண கிளாக் தான் உருவாக்கி இருந்தாங்க. இப்போ என்ன செய்யறாரு அப்படின்னா, அவரு டான்சிங் ஃபிகர்ஸ் உள்ள அந்த கடிகாரத்துக்கு முன்னாடி டான்ஸ் ஆடக்கூடிய பொம்மைகள் உள்ள கடிகாரத்தை என்ன செய்யறாரு? அவர் உருவாக்குறாரு. யாரு? சார் ஐசக் நியூட்டன். அது வரைக்கும் சாதாரண இந்த கிளாக் தான் இருந்துச்சு. இவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, அந்த மெக்கானிக்கல் அறிவு தெரிஞ்சதுனால மிஷின் கடிகாரமும் ஓடும், முள்ளும் ஓடும். அதே சமயத்தில் அவருடைய இயந்திர அறிவை பயன்படுத்தி அந்த பெல் அடிக்கும் போது அந்த பொம்மை டான்ஸ் ஆடுற மாதிரி என்ன செய்யறாரு? டான்சிங் டால், அந்த பொம்மைகளை உருவாக்கி அந்த மாதிரி கடிகாரத்தை என்ன செய்யறாரு? உருவாக்கு. லைக் தோஸ் தட் கண்டெயின் செட் ஆஃப் டான்சிங் ஃபிகர். அந்த மாதிரி உருவாக்கி இருந்த சமயத்தில் which issues from the tail plate when the hour struck. சரி, ஐசக் சரிப்பா ஒரு நிமிஷம். இப்போ அந்த டான்சிங் ஃபிகர்ஸில் உள்ள அந்த டால் உள்ள பொம்மைகள் உள்ள அந்த கடிகாரத்தை தனியாக வச்சு இதே மாதிரி உருவாக்குறாரு. அந்த டயல் பிளேட்டோட இல்லாமல் தனியாக வச்சு இந்த இது டயல் பிளேட், அந்த முள்ளு ஓடக்கூடியது, அதோட இல்லாமல் தனியாக வச்சு உருவாக்குறாரு. அதே சமயத்தில் when the hour is struck are like those where a ship sails across the face of the clock and is seen tossing up down on the waves as often as the pendulum vibrates. அதுக்கப்புறம் என்ன கடிகாரத்தை உருவாக்கி இருந்தார் அப்படின்னா, where a ship sails across the face of the clock and is seen tossing up down on the waves and as often as the pendulum vibrates. இந்த பெண்டுலம் இப்படி ஆடுறதுனால, இந்த இருக்குல்ல இந்த ஊசல் இப்படி ஆடுறதுனால அந்த மணி என்ன செய்ய சுத்தும். இந்த பெண்டுலத்துக்கு பதிலாக இந்த அலையில கப்பல் ஏறி இறங்கும் இல்லை, வேற ஷிப் sails across the face of a clock, அந்த கிளாக்குக்கு முன்னாடி உள்ள பகுதியில இந்த பக்கம் எப்படி டான்சிங் டாலை வச்சிருந்தாரோ அதே மாதிரி இந்த கிளாக்குக்கு முன்னாடி உள்ள பகுதியில கப்பல் பொம்மையை வச்சிருந்தாரு. அது மணி கரெக்டாக அடிக்கும்போது, 1 மணி அடிக்கும்போது, 2 மணி அடிக்கும்போதோ அந்த கப்பல் என்ன செய்யும்? அலையில ஏறி இறங்குற மாதிரி என்ன செய்யும்? மேலும் கீழும் என்ன செய்யும்? போயிட்டு வரும். as often as the pendulum vibrates. பெண்டுலம் எப்படி அந்த ஊசல் எப்படி அலையுமோ அதே மாதிரி மணி கரெக்டாக 1 மணியோ 2 மணியோ 3 மணியோ ஆகும்போது அந்த மணி அடிக்கிற சத்தத்தில் இந்த டான்சிங் பொம்மையும் டான்ஸ் ஆடும். அதே சமயத்தில் இந்த கப்பல் கடிகாரத்தில் அந்த கப்பல் என்ன செய்யும்? மேலங்களை என்ன செய்யும்? இறங்கி வரும். இதில் இந்த இப்படி கண்டுபிடிச்ச கடிகாரம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பகுதி, அதில் கப்பல் இருக்கும். பெல் அடிக்கும்போது 1 மணி அடிக்கும்போது 2 மணி அடிக்கும்போது அந்த கப்பல் என்ன செய்யும்? மேலுங்குள்ள என்ன செய்யும்? அப்படி இறங்கி அலையில சீன் டாசிங் அப் டவுன் ஆன் த வேவ்ஸ், அலைகளில் மேலுங்குளும் கப்பல் ஆடுற மாதிரி அந்த கப்பல் என்ன செய்யும்? மேலுங்குளும் போயிட்டு வரும். எப்போ அந்த டான்சிங் பொம்மை ஆடுற மாதிரி அதுவும் என்ன செய்யும்? ஆடும். இண்டீட். மேலும் அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னா, there was some ground for supporting that Isaac would devote himself to the manufacture of clocks. புதிய கிளாக் என்ன செஞ்சாரு? அவரு கண்டுபிடிச்சார். யாரு? சார் ஐசக் நியூட்டன். since he already made one.
அப்படிப்பட்ட ஒன்றை கண்டுபிடிச்சார். of kind which nobody had ever heard, of kind which nobody had ever heard of before. இதுக்கு முன்னாடி யாரும் கேள்விப்பட்டாத ஒண்ணு. nobody had ever heard before. முன்னாடி யாரும் கேள்விப்பட்டிருக்காத ஒண்ணு had already made one. அவர் என்ன செஞ்சார்? ஒன்றை தயாரிச்சார். அது என்ன அப்படின்னா, it was a shed going not by wheels and weights like other clock. மற்ற கடிகாரத்தை போன்று அதுல சக்கரங்களோ மற்ற பொருட்களோ எதுவும் கிடையாது மற்ற கடிகாரங்களை பொறுத்து. பட் தை டிராப்பிங் ஆஃப் வாட்டர், தண்ணீர் வந்து சொட்டு சொட்டா விழுறதை பொறுத்து அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா புதிய கடிகாரத்தை கண்டுபிடிச்சாரு. அந்த கடிகாரத்துக்கு பேர் தான் இந்த கடிகாரம், வாட்டர் கிளாக். இந்த தண்ணி வந்து இப்படி தான் அந்த கடிகாரம் இருக்கும். அந்த தண்ணி வந்து அந்த இதில் சொட்டு சொட்டா விழும். அது இந்த இடத்துல விழுந்து இங்கே ஒரு பிஸ்டன் இருக்கும். தண்ணி உழ காருக்கு ரப்பர் உள்ள பிஸ்டனு. அந்த ரப்பர் என்ன செய்யும்? தண்ணியில் மேலே மிதக்க ஆரம்பிக்கும். இது மேல் நோக்கி தள்ள இந்த இடத்துல உள்ள பற்சக்கரை என்ன செய்யும்? சுத்தின உடனே அது என்ன செய்யும்? டயத்தை காமிக்கும். சுத்தின உடனே இந்த மாதிரி டயத்தை காமிக்கும். இதுக்கு பேர் என்ன பேர்? வாட்டர் கிளாக்குன்னு பேர். அப்போ சார் ஐசக் நியூட்டன் புதுசாக ஒரு கிளாக்கை கண்டுபிடிச்சாரு. அந்த கிளாக்குக்கு என்ன பேர்? வாட்டர் கிளாக். அது வரைக்கும் அவர் கிளாக் புதிய கிளாக் ஒன்று டான்சிங் டால் அந்த பொம்மையுடைய கிளாக்கை கண்டுபிடிச்சிருந்தாரு. அப்புறம் வந்து ஷிப், கப்பல் வந்து அலையில மேலுங்காடு ஆடுற மாதிரி, அலையில மேலுங்காடு இப்படி ஆடுற மாதிரி உள்ள கிளாக்கை கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் எந்த சக்கரமும் இல்லாத, எந்த விதமான முள்ளோ மற்ற எதுவுமே இல்லாத, வெயிட்டே இல்லாத ஒரு புதிய கடிகாரத்தை கண்டுபிடிச்சாரு. அதுக்கு என்ன கடிகாரம்? தண்ணீர் கடிகாரம்னு பேர். அதனுடைய இயங்கக்கூடிய முறை வந்து இப்படித்தான் இருக்கும். தண்ணி சுட்டு அவ்வளோ தண்ணி அதுக்குள்ள ஒரு பிஸ்டன் இருக்கும். அது ரப்பரால் செய்யப்பட்டிருக்கும். அது தண்ணியில் மிதக்க மேல் நோக்கி உயர்ந்துக்கிட்டே வரும். அப்போ இந்த முள்ளு சுற்றி என்ன செய்யும் அப்படின்னா கடிகார டயத்தை காமிக்கும். இது வந்து சார் ஐசக் நியூட்டன் கண்டுபிடிச்ச, சின்ன பிள்ளையில கண்டுபிடிச்ச ஒரு புதிய கடிகாரம். திஸ் வாஸ் an object of great wonderment to all people in the neighborhood. பக்கத்தில் உள்ள வீட்டுக்காரங்களை எல்லாரும் இந்த கடிகாரத்தை வந்து ரொம்ப ஆச்சரியமா என்ன செய்றாங்க? பார்க்குறாங்க. இது அவங்கள ரொம்ப, இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப கவர்ந்துச்சு. அண்ட் இட் மஸ்ட் பி கன்ஃபஸ்டு தட் தேர் ஆர் few boys or men either who could contrive to tell what a clock it is by means of bowl of water. ஒரு சின்ன சின்ன பவுல்ல, சின்ன கிண்ணத்தில் உள்ள தண்ணீர் மூலமாக ஒரு நேரத்தை காணக்கூடிய ஒரு கடிகாரத்தை இவர் உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் விட்டு பையங்க, மனிதர்கள் எல்லாரும் சொன்னாங்க. ரொம்ப பாராட்டி சொன்னாங்க. நிறைய பேர் அவருடைய அறிவை என்ன செஞ்சாங்க? பாராட்டினாங்க. அவருடைய அறிவுக்கு சாட்சியா இருந்தாங்க. இந்த கடிகாரமானது பக்கத்தில் உள்ள எல்லாரையும் என்ன செஞ்சு ரொம்ப கவர்ந்துச்சு. அவரை பாராட்டி பேசினாங்க. வாட்டிய கிளாக், இது ஒரு வித்தியாசமான கடிகாரம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி தண்ணீர் கடிகாரத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பிசைட்ஸ் இந்த வாட்டர் கிளாக், ஐசக் அதோட அவர் நிக்கல. ஐசக் மேடிய சன்டயல், சூரிய கடிகாரத்தையும் கண்டுபிடிச்சார். இதுதான் சூரிய கடிகாரத்தினுடைய மாடல். சூரிய கடிகாரம் இந்த இங்க இப்படி டைமா போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல சூரிய கடிகாரம் சூரியனை நோக்கி இதை நிப்பாட்டும் போது இந்த நிழல் இதுக்கு நேரம் வந்துச்சுன்னா மணி இப்போ 5, இதுக்கு நேரம் வந்துச்சுன்னா மணி இப்போ 4, இதுக்கு நேரம் வந்தா 3, இதுக்கு நேரம் வந்தா 2, இதுக்கு நேரம் வந்தா 1. நிழல் சூரியனுக்கு எதிர்த்தாப்புல இந்த டயலை வைக்கும்போது அந்த நிழலானது எந்த இதுல கோட்டுக்கு நேரம் விழுதோ அந்த கோட்டுக்கு நேரம் விழுது மணி எத்தனை மணின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கோட்டுக்கு நேரம் விழுந்துச்சுன்னா மணி 9, இந்த கோட்டுக்கு நேரம் விழுந்துச்சுன்னா மணி 10, இதுக்கு நேரம் விழுந்துச்சுன்னா மணி 11 அப்படின்னு என்ன செய்யலாம்? நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அந்த நிழலை விடுறதை பொறுத்து. அப்போ சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா சாஞ்சிக்கிட்டே போகும்போது அப்போ நிழலானது என்ன செய்யும்? இந்த தள்ளி வரும். இது மூலமா யாரு கண்டுபிடிச்சா? என்ன கடிகாரத்தை ஐசக் நியூட்டன் வந்து சன்டயலை கண்டுபிடிச்சார், சூரிய கடிகாரத்தை கண்டுபிடிச்சார். சரியா? இப்ப அந்த 2 கடிகாரத்தையும் நம்ம எப்படி உருவாக்காங்க முறையை நம்ம என்ன செய்யலாம் இப்ப பார்க்கலாம். முதல்ல வாட்டர் கிளாக் உடைய மாடலை நம்ம பார்க்கலாம். இப்ப இதை கவனிங்க. இதுதான் வாட்டர் கிளாக். தண்ணி என்ன செய்யுது? சுட்டு அவ்வளவுதா.
அந்த ரப்பர் என்ன செய்யுது, பிஸ்டனு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மேல் பார்க்க போகுது. மேல் பார்க்க போக போக அதுக்கு மேலே ஒரு குறிமுள் கொடுத்துருக்காங்க. இந்த குறிமுள் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு, மேல் பார்க்க போய்கிட்டே இருக்கு. இது மேல் நோக்கி போக போக எத்தனை மணி நேரத்துக்கு எவ்வளோ நேரத்துக்கு போகும் அப்படின்னு என்ன செஞ்சிடலாம், நம்ம சொல்லிடலாம். சரிதானா? அடுத்தது இன்னொரு வாட்டர் கிளாக்கை பார்ப்போம். அடுத்து வந்து தண்ணி கடிகாரத்தை பார்த்துட்டோம். அடுத்து சன்டெயில் எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். சூரிய கடிகாரத்தை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா, ஒரு சின்ன பிளேட்டு, அது பிளாஸ்டிக் பிளேட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து மார்க்கர், அப்புறம் வந்து ஒரு சின்ன குச்சி, அப்புறம் கம்மு, ஒட்டுற கம்மு, ஸ்கேலு. இப்போ வந்து ஒரு ஆணியை வச்சு குச்சி வச்சிருக்காரு. இதை என்ன செய்யும் அப்படின்னா சூரிய ஒளிக்கு நேரம் வைக்கணும். இது விழாமல் இருக்கிறதுக்கு அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா அதை ஒட்டி வைக்கிறாரு. அதுக்கு மேல ஒரு குச்சி. நீங்க யூடியூப்ல அடிச்சாலே வரும், ஹவு டு மேக் சன்டெயில் அப்படின்னு அடிச்சாலே வரும். இப்போ இதை சூரிய ஒளியில் வச்ச உடனே நிழல் விழுது பார்த்தீங்களா? அந்த நிழல் வந்து மத்தியானம் 12 மணிக்கு ஒரு முதல் கோடை போட்டுக்கணும். மத்தியானம் 12 மணிக்கு ஒரு கோடு போட்டிருக்காரு, அதுக்கு நேரம் இருக்கு. அதுக்கடுத்து சூரிய ஒளி நகர 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 அந்த நிழலானது அந்த சைடு வந்து தள்ளி தள்ளி வரும். தள்ளி வந்துருச்சா? இப்போ 1 மணிக்கு கரெக்டாக எங்கே நிழல் விழுதோ அதை கோடு கீச்சு 1ன்னு போட்டுக்கணும். அடுத்து நகரும். அது ஸ்கேல்ட்டு கீச்சுறாரு பாருங்க. இது 1 மணி. சரியா? இப்போ அந்த சூரிய ஒளி எடுத்து அடுத்து நகரும். இப்போ நான் வந்துருச்சா? இப்போ 2 மணிக்கு கரெக்டாக 2 மணிக்கு நம்ம டயத்தில் ஒரு நிழல் வந்த உடனே அந்த இடத்த ஒரு கோடு கீச்சிட்டு அது 2ன்னு போட்டுக்கணும். இப்படி ஒவ்வொன்றா 3 மணிக்கு அந்த நிழல் தள்ளி விழும். ஒரே இடத்துல தான் வச்சுருக்கணும், இதை மாற்றக்கூடாது. இப்படி ஒவ்வொரு நாளும் செஞ்ச அந்த அந்த நாளினுடைய கடைசி வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கணும், 5 மணிக்கு நிழல் சாஞ்சி விழுது, அதை கோடு வச்சு 5ன்னு போட்டுக்கணும். இப்போ 6 மணிக்கு விழுந்திருக்கு, அதை கோடு வச்சு 6ன்னு போட்டுக்கணும். இப்போ அடுத்த நாள் இந்த மாதிரிலாம் நம்ம கீச்ச வேண்டாம். இந்த கடிகாரத்தை நம்ம அதே இடத்துல வச்சுட்டோம்னா, இப்போ நிழல் வந்து நம்மளுக்கு வாட்சி இல்லை, ஒன்றுமே இல்லை. நிழல் வந்து இந்த கோட்டில் விழுந்துச்சுன்னா எத்தனை மணி? இப்போ 3. இது அந்த ஊரில் உள்ள கடிகாரம், அந்த ஊரில் உள்ள சூரிய கடிகாரம் இந்த ஊருக்கு மட்டும் தான் செட் ஆகும். ஏன்னா வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு திசையில் வந்து சூரிய உதிக்கிறனால நிழல் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதனால இந்த ஊரினுடைய சூரிய கடிகாரம் இது. இது யார்கிட்டனாலும் நம்ம என்ன செய்ய, இப்போ இந்த இதை எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு என்ன செய்ய, அந்த குச்சியினுடைய அளவையும் மாற்றிடக்கூடாது. அப்போ நிழல் வந்து எங்கே விழுந்து நமக்கு தெரியாமல் போயிடும். இதுதான் என்னது, சூரிய கடிகாரம். இப்போ நம்ம அடுத்து நம்மளுடைய பாடத்துக்கு வருவோம். Thus her grandmother was never at a loss to know the hour. இந்த 2 கடிகாரம், ஒன்று எனது வாட்டர் நீர் கடிகாரம், இன்னொன்று என்னது அப்படின்னா சன்டெயில் சூரிய கடிகாரம். இந்த 2 கடிகாரத்தை வச்சுட்டு அவங்க பாட்டி இருக்காங்கல்ல, பாட்டி, அவங்க எப்போதுமே தன்னுடைய நேரத்தை அறியறதுக்கு அவங்க மறந்ததே கிடையாது. இந்த 2 கடிகாரத்தை வச்சுட்டு அவங்க என்ன செய்வாங்க, நேரத்தை தெரிஞ்சுக்குவாங்க. எப்போ அப்படின்னா, ஃபார் த வாட்டர் கிளாக் would tell it in the ஷேடுனா நிழல், அதாவது இருட்டில் வாட்டர் கடிகாரம் வந்து நேரத்தை என்ன செய்யும் சொல்லும். இருட்டில் வந்து வாட்டர் கடிகாரத்துக்கு என்ன தேவையில்லை, சூரிய ஒளி தேவையில்லை. அப்போ இரவுல அந்த வாட்டர் கடிகாரம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா நேரத்தை சொல்லும். ஆனால் அதே சமயத்தில் would tell it in the யாருக்கு, அவங்களுடைய grandmother was never at a loss to know the hour. நேரத்தை அவங்க தெரிஞ்சுக்கிறதுல அவங்க என்னைக்கு இழந்தது கிடையாது. ஃபார் த வாட்டர் கிளாக் would tell it the shade. இரவுல வாட்டர் கிளாக் வந்து நீர் கடிகாரம் வந்து நேரத்தை காமிக்கும். அண்ட் த டயல் இன் த சன்ஷைன், சூரிய ஒளியில சூரிய கடிகாரம் வந்து நேரத்தை காமிக்கும். த சன்டெயில் இஸ் செட் டு பி ஸ்டில் இன் த எக்ஸ்டென்ஷன்ஸ்
at the Woolsthorpe on the corner of the house of where Isaac dwelt. எங்க ஐசக் வந்து புதைக்கப்பட்டிருக்காரோ, எங்க ஐசக் எந்த வீட்டில் வாழ்ந்தாரோ அந்த இடத்துல இன்னைக்கும் அந்த கடிகாரம் இருக்கு. எந்த கடிகாரம்? சூரிய கடிகாரம் அந்த வீட்டில் இருக்கு. நான் முதல்ல காமிச்சேன்ல ஒரு வீடு, சார் ஐசக் நியூட்டனோட வீடு. அந்த வீட்டினுடைய ஒரு ஓரத்துல, கார்னர், ஒரு ஓரத்துல மூலையில அந்த கடிகாரம், எந்த கடிகாரம்? அவர் கண்டுபிடிச்ச சூரிய கடிகாரம் இன்னைக்கு இருக்கு. சரிதானா? பாட்டி வந்து நேரத்தை கண்டுபிடிக்கிறதுல என்னைக்கு அவங்க இது பண்ணே கிடையாது. இந்த இருட்டில் வந்து வாட்டர் கிளாக் வச்சு நேரத்தை பார்த்துக்கிடுவாங்க. சூரிய ஒளியில வந்து வெளிச்சத்துல வந்து சண்டையில வச்சு சூரிய கடிகாரத்தை வச்சு நேரத்தை பார்த்துக்கிடுவாங்க. அந்த கடிகாரம் இன்னும் யாருடைய வீட்டில் இருக்கு? சார் ஐசக் நியூட்டனுடைய வீட்டில் இன்னும் இருக்கு. ஐசக் possessed a wonderful faculty of acquiring knowledge by the simplest means. Isaac possessed a wonderful faculty of acquiring knowledge by the simplest means. சின்ன விஷயங்கள்ல, சிறிய விஷயங்கள்ல இருந்து அவர் நிறைய விதமான அறிவை பெற்றுக்கிடுவார். அதை பெற்றுக்கிறதுக்கான வழியையும் அவர் என்ன செஞ்சார்? தெரிஞ்சு வச்சிருந்தார். ஒண்டர்ஃபுல் ஃபேக்கல்டி ஆஃப் அக்வயரிங் நாலேஜ், அறிவை பெற்றுக்கிறதுல எளிய வழியில் அவர் என்ன செஞ்சார்? அறிவை பெற்றுக்கிடுவார். ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் என்ன செய்ய மாட்டார், இது பண்ண மாட்டார். ரொம்ப ஈஸியாக ஒரு இதை பார்த்து தன்னுடைய அறிவை விருத்தி செஞ்சுக்கிடுவார். ஃபார் இன்ஸ்டன்ட், what method do you suppose he took to find out the strength of the wind? காற்றினுடைய வேகத்தை காற்றினுடைய பலத்தை, வேகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் என்ன விதமான ஒரு வழியை கையாண்டிருப்பார்னு உங்களுக்கு தெரியுமா? ஃபார் இன்ஸ்டன்ட், what method do you suppose he took to find out the strength of a wind? காற்றினுடைய வேகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் என்ன வழி எடுத்தார்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் என்ன செஞ்சாரு? he jumped against the wind, காத்துக்கு எதிராக குதிச்சார். and by the length of his jump, எவ்வளவு தூரம் தாண்டி இருக்கணும் அதை கணக்கு பார்த்து he could calculate the force of gentle breeze, மெல்லிய பூங்காற்று, and breeze of gale, கொஞ்சம் பலமான காற்று, and tempest, புயல். இந்த புயல் காற்று, மெல்லிய கொஞ்சம் பலமான காற்று, சின்ன அதாவது லேசா வீசக்கூடிய காற்று, இளம் பூங்காற்று, இந்த மாதிரி காற்றினுடைய வேகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த காற்றை நோக்கி என்ன செஞ்சார் அப்படின்னா எதிர்த்து குதிச்சு அது மூலமா காற்று இன்னும் எவ்வளவு தூரம் தள்ளிச்சு அப்படின்னு கணக்கு போட்டு காற்றினுடைய வேகத்தை கண்டுபிடிச்சார். யாரு? சார் ஐசக் நியூட்டன். அப்போ அவர்கிட்ட மிஷின்லாம் கிடையாது. அவர் காற்றை நோக்கி காற்றுக்கு எதிராக குச்சி, பை த லென்த் ஆஃப் ஹிஸ் ஜம்ப், எவ்வளவு தூரம் தாவி குச்சிருக்கணும் அதை வச்சு என்ன செய்யறாரு? காற்றினுடைய வேகத்தை கண்டுபிடிக்கிறார். காற்று இல்லாத போது தாவி குதிக்கும் போது முதல்ல குச்சி நீளத்தை காற்று இல்லாத போது தாவி குதிச்சு அதனுடைய நீளத்தை கண்டுபிடிச்சுக்கிடுவார். காற்று வீசும் போது தாவி குறிச்சு அதனுடைய நீளத்தையும் கண்டுபிடிச்சுக்கிடுவார். இப்ப இது அதிகம், இது கம்மி, இந்த ரெண்டையும் வகுத்து பார்த்து அவருடைய ஒரு ஃபார்முலாவில் காற்றினுடைய வேகம் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பார். thus even his boyish sports, சின்ன பிள்ளை விளையாடக்கூடிய அந்த நேரத்திலையும் he was, சிறு வயசு எல்லாரும் விளையாடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம், இவரும் விளையாடுவார். ஆனாலும் he was continually searching out of the secrets of philosophy, தத்துவங்களுடைய ரகசியங்களை தொடர்ந்து கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவர் என்ன செஞ்சாரு? தேடிக்கிட்டே இருந்தார். he was continually searching, தேடினார், out of the secrets of philosophy, வாழ்க்கை தத்துவங்களுடைய ரகசியங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சின்ன பிள்ளைகளை விளையாடிக்கிட்டு இருக்கும் போதும் சரி, வீட்டில் இருக்கும்போதும் சரி, ஓய்வா இருக்கும்போதும் சரி, அவர் தேடாத அதுக்கு சர்ச் பண்ணாத நாளே கிடையாது. அப்படி தன்னுடைய இதில் என்ன செஞ்சாரு? உழைச்சார். விண்டு மில், காற்றாலை, நம்ம ஏற்கனவே பதிவு ஓல்டு விண்டு, இப்போ உள்ள காற்றாலை இல்லைப்பா, பழைய காலத்து சார் ஐசக் நியூட்டனுடைய காலத்தில் உள்ள ஓல்டு விண்டு மில். இப்போ உள்ளதெல்லாம் எல்லாம் மாடர்ன் ஆயிடுச்சு. நாட் ஃபார் ஃப்ரம் ஹிஸ் கிராண்ட் மதர்ஸ் ரெசிடென்ஸ் தெர் வாஸ் எ விண்ட் மில். தன்னுடைய பாட்டினுடைய வீட்டுக்கு பக்கத்தில், ரொம்ப தூரம் இல்லாமல் பக்கத்தில் ஒரு விண்டு மில் இருந்துச்சு. இதே மாதிரி ஒரு விண்டு மில், காற்றாலை இருந்துச்சு. விச் ஆப்ரேட்டட் ஆன் எ நியூ பிளான். அந்த விண்டு மில்லு புதிய திட்டத்தின் அடிப்படையில் அது இயங்குச்சு, அது ஆப்ரேட் பண்ணப்பட்டுச்சு. ஐசக் வாஸ் இன் த ஹேபிட் ஆஃப் கோயிங் தீதர் ஃப்ரீக்வென்ட்லி. அங்கே அடிக்கடி போவார். எங்க? அந்த விண்டு மில்லுக்கு. எதுக்கு? சும்மா எப்படி சுத்துன்னு பார்க்க, இல்லை, அது எப்படி இயங்குதுன்னு பார்க்குறது. அண்ட் வுட் ஸ்பெண்ட் ஹோல் ஹவர்ஸ் இன் எக்ஸாமினிங் இட் வேரியஸ் பார்ட்ஸ். அங்கே போய் உள்ள உட்கார்ந்துக்கிட்டு பல மணி நேரம் செலவழிப்பார். அண்ட் வுட் ஸ்பெண்ட், செலவழிப்பார், ஹோல் ஹவர்ஸ், பல மணி நேரம் செலவழிப்பார் இன் எக்ஸாமினிங் வேரியஸ் பார்ட்ஸ், பல விதமான கருவிகளை எப்படி இயங்குதுன்னு சொல்லி
இதை விண்டு மில், அந்த காலத்து விண்டு மில்லுக்கு உள்ள சக்கரங்கள் அது எப்படி இயங்குது அப்படின்னு என்ன செஞ்சார், உள்ள உட்காந்து பல மணி நேரம் பார்ப்பார். ஒயில் த மில் வாஸ் ரெஸ்ட், மில் சுத்தாம காத்து இல்லாம சுத்தாம அமைதியா இருக்கும்ல, அப்போ போய் என்ன செய்வார் பார்ப்பார். ஒயில் த மில் வாஸ் அட் ரெஸ்ட் ஹி ப்ரைட் இன்டு ஹிஸ் இன்டர்னல் மெஷினரி, உள்ள போய் என்ன செய்வார் அப்படின்னா பார்த்து எல்லாத்தையும் பார்த்து என்ன குறிச்சுக்கிட்டார். when its broad sails were set in motion by the wind, he watched the process by which the millstones were made to revolve and crush the grain that was put into the hopper. While the mill was rest, and the mill வந்து அமைதியா இருக்கும்போது he prayed, அதை புதுசா உள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறார். அவர் கண்டுபிடிச்சு அதை தெரிஞ்சுக்கிறார். இன்டு ஹிஸ் இன்டர்னல் மெஷினரி, அதுல அந்த உள்ள மிஷின்ல அந்த இயந்திரத்துல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி அவர் கண்டுபிடிக்கிறாரு. when its broad sails were, அந்த ரெக்கைகள் were set in motion, இயங்க ஆரம்பிக்கும் போது by the wind, காத்தினால இயங்க ஆரம்பிக்கும் போது he watched the process by which the mill stones were made to revolve, அந்த மில்லுடைய கற்கள் வந்து எப்படி இயங்குதுன்னு சொல்லி என்ன செய்யறாரு, எப்படி சுத்துதுன்னு பாக்குறாரு. and crush the grain that was put into the hopper, புனல் மாதிரி இல்லை அந்த இதுல வந்து கிரெயின் அந்த கோதுமையை போடும்போது எப்படி அதை அரைக்குதுன்னு நினைச்சாரு அவரு. ஹாப்பர்னா இந்த மாதிரி இருக்கும், இருக்குல்ல புனல், இந்த புனல் மாதிரி. ஹாப்பர்னா இந்த புனல் மாதிரி இருக்கும். இந்த புனலுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா ஹாப்பர்னு பேர். இந்த புனலுக்குள்ள அதை போட்ட உடனே அது சுத்தும் போது இந்த மாதிரி என்ன செய்யும், மாவு மாதிரி கொண்டு வந்துடும். சரியா? சரி, இது அந்த மில்லில் என்ன செஞ்சாங்க, இந்த காற்றாலையில இந்த மில்லில் என்ன செஞ்சாங்க, அந்த கிரைண்டரை உள்ள வந்து அந்த மாவை அரைச்சாங்க. அந்த கோதுமையோ மற்ற கோதுமை வந்து உள்ள போட்டுட்டு என்ன செய்வாங்க, கோதுமை மாவை தயாரிப்பாங்க சப்பாத்திக்காக. இது அவர் நன்றாக ஆராய்ஞ்சு பார்த்தார். ஆஃப்டர் கெய்னிங் த்ரூ த நாலேஜ் ஆஃப் இட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், அதில் உள்ள போய் என்னென்ன இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த அறிவை பெற்றது, கெய்னிங்னா பெற்றதுக்கு அப்புறம், அந்த அறிவை பெற்ற அந்த மிஷின் அறிவை, அந்த இயந்திர அறிவை பெற்றதுக்கு அப்புறம் ஹி கன்ஸ்ட்ரக்ஷனா உருவாக்குதல், ஆஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அது எப்படி உருவாக்கப்பட்டிருக்குன்னு அது தெரிஞ்சதுக்கு அப்புறம், அந்த நாலேஜை அவர் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவர் என்ன செய்யறாரு, ஹி வாஸ் சப்ஸ்டிட்யூட் டு பி அன்யூஸ்வலி பிஸி வித் ஹிஸ் டூல்ஸ். தன்னுடைய டூல்ஸ் வச்சிருந்தாருல, அந்த ஆக்ஸு அப்புறம் அந்த உளி இதெல்லாம் வச்சுட்டு ரொம்ப ஒரு வேலையில பிஸி ஆயிட்டார். எங்கேயும் விளையாட போல எதுவுமே செய்யல. இட் வாஸ் நாட் லாங் பிஃபோர் ஹிஸ் கிராண்ட் மதர் அண்ட் ஆல் த நெய்பர்ஹுட் knew what Isaac had been about. இப்படி வேலை செய்யறத இதுக்கு முன்னாடி அவங்களுடைய பாட்டியோ அல்லது அவங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களோ இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஆனா அவ்வளோ தீயா வேலை செய்யறார். யாரு? ஐசக் நியூட்டன். அப்ப ஐசக் நியூட்டன் இப்படி தீயா வேலை செய்ய எதுக்கு வேலை செய்யறார் அப்படின்னா, he had constructed a model of windmill. தான் வீட்டில் புதிய ஒரு விண்டு மில்லை உருவாக்கிட்டார். விண்டு மில்லை நம்ம உருவாக்குற மாதிரிலாம் கிடையாது. நிஜமாக அதுல என்ன மிஷின் இருக்குதோ, அதுக்குள்ள என்ன சக்கரங்கள் இருக்குதோ அத்தனையுமே, ஒவ்வொரு சக்கரமும் ஒவ்வொரு இதையும் ஒவ்வொரு ரெக்கைகள் எல்லாத்தையும் அதுல என்ன இருக்கோ அப்படி உருவாக்கிட்டார். தோ நாட் சோ லார்ஜ், அது பெருசா இல்லாட்டாலும், ஐ சப்போஸ் அஸ் ஒன் ஆஃப் த பாக்ஸ் ட்ராப்ஸ் விச் பாய்ஸ் செட் டு கேட்ச் ஸ்குயில்ஸ். இந்த அணில்களை பிடிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, சின்ன பையங்க வந்து ஒரு இது செட் பண்ணுவாங்கல்ல, பொறி, அந்த பெட்டியில அட்டைப்பொறி இதெல்லாம் ஒரு இதில் வச்சு உள்ள தேங்காய் வச்சு பிடிக்கிறதுக்கு இது பண்ணுவாங்கல்ல, எலிப்பொறி மாதிரி. அந்த மாதிரி ஒரு பொறி மாதிரியே அது இருந்துச்சு. எட் எவ்ரி பார்ட் ஆஃப் மில் அண்ட் இட்ஸ் மெஷினரி வாஸ் கம்ப்ளீட். அந்த மில்லில் உள்ள ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு இயந்திரமும் கரெக்டாக இருந்துச்சு. பார்க்கறதுக்கு அது எலிப்பொறி மாதிரியோ அல்லது அணில பிடிக்கிற அந்த பொறி மாதிரியே இருந்தாலும் அதுல விண்டு மில்ல என்ன இருந்துச்சோ அதே மாதிரி மிஷின், அதே மாதிரி பொறிகள் எல்லாமே இதுல இருந்துச்சு. இதுதான் அவர் உருவாக்குன அந்த விண்டு மில். யாரு? சார் ஐசக் நியூட்டன் உருவாக்குன விண்டு மில். அதுல விண்டு மில் தான் பார்க்கறதுக்கு இருந்தாலும் இந்த விண்டு மில்ல என்ன மிஷின் இருக்குதோ அதெல்லாம் கரெக்டா அப்படி இருக்கும். இப்படி வெறுமனை ஷோகேஸுக்கு மாதிரி அவர் உருவாக்கல, நம்ம உருவாக்குற மாதிரிலாம் உருவாக்கல. கரெக்டா உள்ள என்ன மிஷின்லாம் இருந்துச்சோ அந்த விண்டு மில்ல போய் என்ன பார்த்தாரோ
அதே மிஷினை அந்த ஆக்சி எல்லாத்தையும் வச்சு அறுத்து கரெக்டாக செஞ்சு விண்டு மில்லை உருவாக்கிட்டார். அப்போ அந்த விண்டு மில்லில் வந்து தானியங்களை போட்டால் வந்து கோதுமையை போட்டால் மாவு கிடைச்சில, அப்போ இந்த விண்டு மில்லில் கிடைக்குமா? கிடைக்கும். அதுதான் அவருடைய ஆற்றல். இது அவர் உருவாக்குன விண்டு மில். யாரு? சர் ஐசக் உருவாக்குன விண்டு மில். இப்போ அதை பற்றி சொல்கிறாங்க. லிட்டில் செயில்ஸ் வேர் நீட்லி மேட் ஆஃப் லினன். அந்த சின்ன ரெக்கைகள் இருக்குல்ல, அது லினன் என்ற இதால் உருவாக்கப்பட்டுச்சு. அண்ட் வீல்டு round very swiftly when was placed in the daughter of air. காற்று வீசக்கூடிய இடத்துல அந்த விண்டு மில்லை கொண்டு வச்சுட்டோம்னா அந்த காற்று சக்கரம் இருக்குல்ல, அந்த செயல் இது வந்து என்ன செய்யும்? நன்றாக விறுவிறுன்னு என்ன செய்யும்? சுத்தும். நம்மளே மாதிரி என்ன செய்யாது? டுப்புக்குன்னு விட்டு என்ன செஞ்சிடாது, அந்து போயிடாது. அவருடைய கண்டுபிடிப்பெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப நன்றாகவும் இருக்கும். லிட்டில் செயில்ஸ் வேர் நீட்லி மேட் ஆஃப் லினன். லினன் என்ற துணியினால் உருவாக்கப்பட்டுச்சு. And wheeled round very swiftly when was placed in a draught of air. அதை தூக்கி காற்று வீசக்கூடிய இடத்துல வச்சா நல்ல சுத்து. Even a puff of wind from Isaac's mouth or from a pair of bellows was sufficient to set the sails in motion. காற்று வீசக்கூடிய இடம் இல்லாம ஐசக் நியூட்டனுடைய வாயை வச்சு ஊதினாலும் சரி, வாயை வச்சு ஊதினாலும் அது என்ன செய்யும்? சுத்தும். அந்த அளவுக்கு ரொம்ப எளிதாக இருந்துச்சு, சுத்துச்சு. அதே மாதிரி ஆர் ஃப்ரம் ஏ பேர் ஆஃப் பெல்லோஸ். பெல்லோஸ்னா என்ன? அது முதல்ல பார்த்துருமா? பெல்லோஸ்னா ஓங்கி சத்தம் போடுறது, சத்தம் அதிகமா. காட்டில் உள்ள விலங்கு சத்தம் போடும்ல, அதே மாதிரி ஓங்கி சத்தம் போடுறதுக்கு பேர் பெல்லோஸ். அப்படி சத்தம் போட்டாலும் வாஸ் சஃபிஷியன்ட், அதுவே போதுமானதாக இருந்துச்சு. டு செட் த செயில்ஸ் இன் மோஷன், அந்த சக்கரத்தை, அந்த ரெக்கையை சுத்த வைக்கிறதுக்கு அதுவே போதுமானது. லேசாக வாயிட்டு ஊதினாலும் இது சுத்திரும், சத்தம் போட்டு பேசினாலும் கூட என்ன செஞ்சிடும்? சுத்திரும். யாருடைய இது? அவர் கண்டுபிடிச்ச அந்த விண்டு மில். அண்ட் வாட் வாஸ் மோஸ்ட் கியூரியஸ் ஆஃப் ஹேண்ட்ஃபுல் கிரெயின்ஸ் ஆஃப் வீட். இதுல முக்கியமா என்னன்னா, அந்த ஒரு கை நிறைய கோதுமையை தூக்கி, வீட்னா கோதுமை தூக்கி அதுல வேர் புட் இன் டு த லிட்டில் ஹாப்பர். அவர் வச்சிருந்தார்ல அந்த விண்டு மில்லினுடைய அந்த புனல், அதுக்கு மேல உள்ள புனல், அதுல தூக்கி போட்டிங்கன்னா they would soon be converted into snow white flour. நல்ல வெள்ளை கலர் மாவா என்ன செஞ்சிடும்? அது வெளியே வந்துடும். இது அவர் கண்டுபிடிச்ச விண்டு மில்லு. அந்த விண்டு மில்லு சின்னதா இருந்தாலும் அந்த விண்டு மில்ல காற்றை வீசக்கூடிய இடத்துல வச்சா சுத்தும். அப்படி சுத்தும் போது அதுல ஒரு கொஞ்சம் கை நிறைய ஹேண்ட்ஃபுல் கிரெயின்ஸ் ஆஃப் வீட், கை நிறைய கோதுமை தூக்கி அந்த ஹாப்பர்னானது புனல், அதில் தூக்கி போட்டுட்டா they would soon be converted into snow white flour. ஒரு வெள்ளை கலர் மாவா அந்த கோதுமை என்ன செய்யப்பட்டும், திரிக்கப்பட்டு கோதுமை மாவு என்ன செஞ்சிடும்? வெளியே வந்துடும். இது அவருடைய ரொம்ப முக்கியமான கண்டுபிடிப்பு. சின்ன வயசுலேயே என்ன செஞ்சார்? விண்டு மில்லை உருவாக்குனாரு. அது எப்படி இருந்துச்சு? அச்சு அசலாக உருவாக்குனாரு. அது என்ன வேலை செஞ்சு அந்த வேலையை இது என்ன செஞ்சிச்சு. சரிதானா? இதுதான் அந்த சர் ஐசக் நியூட்டனுடைய வாழ்க்கை வரலாற்றில் முதல் பகுதி. அடுத்த பகுதி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மாணவர்கள் இந்த பாடத்தை நன்றாக வாசித்து நியூ வேர்ட்ஸை உங்கள் புக்கில் பென்சில்ட்டு கொடுத்துட்டு நோட்டில் எழுதி அதனுடைய மீனிங்கை டிக்ஷனரியை பார்த்து அல்லது உங்களுடைய ஒர்க் புக்கை பார்த்து இது எழுதுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாமளும் சர் ஐசக் நியூட்டன் மாதிரி புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா முயற்சி பண்ணணும், நிறைய ஆராய்ச்சிகளில் ஈடுபடணும். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.